வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு மல்டி கிரெயின்ஸ் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இது மாப்பிளை அரிசி, சம்பா மாப்பிளை அரிசி. 1/4 கப் பச்சை பருப்பு, முழு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற பச்சை பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், கடலை பருப்பு எடுத்திருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன், கொள்ளு எடுத்திருக்கேன். எல்லாமே நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம், இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. அதனால் வாங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க. வாங்க ஊற வச்ச பிறகு பார்க்கலாம். பருப்பை ஊற போட்டுட்டு இதை நல்லா ஒரு 3 முறை நல்லா அலம்பிடுங்க. அலம்பிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வைங்க. அதுலேயே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு தண்ணியில் ஊறுனாக்கா சீக்கிரம் அரைப்படும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இல்லை அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச பொருளோட ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி வச்சுக்கோங்க. இஞ்சி வச்சா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்ச பொருளோடு சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், ஊற வச்சு மிளகாவையும் சேர்த்து நாம் அரைச்சிடலாம். அரைச்ச பிறகு இதுலேயே நம்ம அந்த பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சி அடமாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு பேனில் கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த மாவில் இதை கொட்டிடலாம். இது நல்லா சிவந்ததும் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்க்குறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நல்லா சிவந்து வந்ததும் இதை நாம் மாவில் கொட்டி கலரிடலாம். உங்களுக்கு ஒரு வரமிளகாய் போடணுன்னா 1 மிளகாவை கிள்ளி போடுங்க. அதே மாதிரி கறிவேப்பிலையும் போடுங்க. நான் கறிவேப்பிலையும் மாவுலேயே அரைச்சிட்டேன். ஏன்னா வீட்டில் பசங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அவங்க உடம்புக்கு வச்சுருந்தால் நல்லதுன்ற நான் அதுலேயே போட்டு அரைச்சிடுவேன். அதுதான் இது சிலிண்டரும் நம்ம மாவில் கொட்டிடலாம். தேங்காய் துருவல் போடணுன்னாலும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தாளித்த பொருளை இதில் கொட்டிடுங்க. அப்புறம் தேவையான அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இந்த மாவோட நாம் வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவு. வெங்காயம் போடாமல் மீதி வேணும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் கேரட்டை கூட துருவி சேர்க்கலாம். இப்போ இதை நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடமாவு பதத்துக்கு இதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்ட பிறகு நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு தேவையான வெங்காயம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நான் வாக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்க அடமாவை நான் இப்போ பேனில் விடுறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி மெலிசாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 ஓட்டை போட்டு எண்ணெய் விடுங்க. அப்போ தான் அடியில் காயம். இந்த மாதிரி தான் பண்ணணும். வெங்காயம் எப்போ செய்கிறீங்களோ அப்போ தான் நறுக்கி அதில் போட்டு செய்யணும், இல்லைன்னா தண்ணி விட்டுடும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் எண்ணெயை அப்படியே சுற்றிடும் எண்ணெய் விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடியில் நல்லா வெந்து நல்லா பொறன்ட்டு கிடைக்கும்.
சூப்பராக இருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகட்டணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். வாங்க இதை நாம் திருப்பி போடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா செவந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கமும் செவந்த பிறகு நாம் எடுத்துடலாம். இது மல்டிகிரெயின் அடைங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இதை செஞ்சு பாருங்கள். வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்டு கூட துருவி போடலாம். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்கள். அதுலேயும் நாம் அரிசி இப்போ உங்கள்கிட்ட அந்த சிவப்பு அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணலாம். இதை செஞ்சு பாருங்கள். இந்த அடை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை இப்போ நாம் திருப்பி போடலாம். பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டுங்க. தக்காளி தொக்கு, சட்னி, மிளகாப்பொடி, வெல்லம், பட்டர், நீங்கள் எது வேணாலும், அவியல் எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.